ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கிறானோ, யார் ஒருவன் பொது விமர்சனத்துக்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுயமரியாதையும் பெற்றிருக்கிறானோ, அவனையே சுதந்திரமான மனிதன் என்பேன் எனும் வரிகளின் சொந்தக்காரர் அண்ணல் அம்பேத்கர். புரட்சியின் இலக்கணமாய் வந்த மாமனிதன் அம்பேத்கர். அரசியல், இலக்கியம், தத்துவம், இதிகாசம், வரலாறு, மதம், சட்டம், பொருளாதாரம் பற்றி அகன்ற நுண்ணறிவும் ஆழ்ந்த பகுத்தறிவும் பெற்ற அம்பேத்கரை பற்றி பேசும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தமை எண்ணி ஆக மகிழ்கிறேன். சாதி எனும் சாக்கடையையும் மதம் என்னும் மடமையையும் புறந்தள்ளிய புரட்சியாளன் இளமை பருவம் பற்றி சொல்லட்டுமா தோழர்களே? 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் எனும் ஊரில் பிறந்தார் புரட்சியாளன் அம்பேத்கர் பற்றி ஆரம்பிக்கலாமா? சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். சாதிய ஏற்றத்தாழ்வுகளின் ஆணிவேர் அடியோடு வீழ்த்த பாடுபட்ட மாமனிதன். கடவுளுக்கு தரும் காணிக்கை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது என்றவர். ஒன்று சேர் புரட்சி செய் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே.